டேய், இவன் தான் வீட்டை விட்டு போயிட்டான்னு நான் நிம்மதியா இருந்தேன்ல, மறுபடியும் எது கூட்டிட்டு வந்த? நமக்கு ஒரு பங்கு தான் உரிமை இருக்கு, ஆனா இவருக்கு மொத்த வீட்லயும் உரிமை இருக்கு. வணக்கம் ராமச்சந்திரா. நமக்கெல்லாம் வயசாகுதுல, இன்னும் எத்தனை நாள் நம்ம மட்டும் தொழில பாத்துட்டு இருக்க முடியும்? அதான் சூர்யா கிட்டே தொழில ஒப்படைச்சிடலான்னு முடிவு. டேய் ராகவா, சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் அதோட மறந்துடணும். அதுக்கப்புறம் ஒழுக்கமா அவன் தொழில பார்க்கணும். சும்மா வம்பு வளர்த்தா நல்லா இருக்காது. கார்த்தி, நீங்க இந்த கடையில செய்யறதுக்கான டாக்குமெண்ட் இது. ஒரு தடவை ஃபுல்லா படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. என்னடா நீ சும்மா இன்வெஸ்டர்னு அதுலயே குறியா இருக்க? அதுலடா, கையில பணம் வந்தா தானே கடையை பெருசா டெவலப் பண்ண முடியும். காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரை வச்சு பணம் தர்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதை விட்டுட்டு எதுக்கு லோனு அப்படி இப்படின்னு அலையணும்? இது இனிமேல் உங்க 2 பேரோட கடை. நீங்க தான் முதலாளி இதுக்கு. டேய், எங்க வீட்ல என் சர்டிபிகேட் வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கடா. வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்கன்னா நீ கண்டிப்பா மாட்டிப்படா. நீ இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க உன் மொத்த இமேஜும் போயிடும். வீட்ல பயங்கர பிரச்சனைடா. அதனாலதான் என் பேர்ல லோன் எடுக்க பாத்துட்டு இருக்காங்க. டேய் கார்த்தி, மாட்டினா நீ மட்டும் மாட்ட மாட்ட, உனக்கு உதவி பண்ண எல்லாரையும் சேர்த்து மாட்டிப்போம். கார்த்தி, இனிமேல் உங்களையும் என்னையும் யாரும் குறைச்சு பேச முடியாது. நமக்கு இந்த குடும்பத்துல எல்லா பங்கும் இருக்கு. இனிமேல் அக்கா கூட நானும் கடைக்கு போவேன், எல்லா வரவு செலவும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கடன் வாங்க போறமே நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நானே பாதி பாத்திரத்தை கழுவிட்டேன்.